வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டின் வேதாரண்யத்திற்கு மிக அருகில் டிட்வா புயல் உள்ளதாக வானிலை மைய தென்மண்டல தலைவர் அமுதா அறிவிப்பு. சென்னைக்கு தென்கிழக்கே 330 கிலோமீட்டர் வேகத்தில் மையம் கொண்டுள்ளதாக அறிவிப்பு. டிட்வா புயல் தற்போது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வட இலங்கை பகுதிகளில் வேதாரண்யத்திலிருந்து தென்கிழக்கே 110 கிலோமீட்டர் தொலைவிலும், காரைக்காலிலிருந்து தென்கிழக்கே 150 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுவையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே 250 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து தெற்கே 350 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. நாளை மாலை 5 மணி முதல் டிட்வா புயல் வலுவிழக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். புயல் கரையை தொடுவதற்கு வாய்ப்பில்லை என்றும் அமுதா பேட்டி. கரையை தொடும் வாய்ப்பு இல்லை. கடலோர பகுதிகளிலே அதன் மையப்பகுதி நிலவுவதற்கான வாய்ப்பு உண்டு. மற்ற நகர்வு நாளை மாலையிலிருந்து அது வீக்கன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சென்னையில் தரைக்காற்று 40 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். காரைக்காலில் தரைக்காற்று 90 கிலோமீட்டர் வேகத்தில் வீசி வருவதாக வானிலை மைய தென்மண்டல தலைவர் அமுதா பேட்டி. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கு பலத்த தரைக்காற்று மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசும் வாய்ப்பு உண்டு. நாளை 30ஆம் தேதி வட தமிழக கடலோர மாவட்டங்களுக்கு மற்றும் புதுவையில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 80 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென் தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கு தரைக்காற்று 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 75 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாகை, காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் 5ஆம் எண் கூண்டு ஏற்ற அறிவுறுத்தல். பாம்பன், தூத்துக்குடி துறைமுகங்களில் 4ஆம் எண் கூண்டு ஏற்ற வலியுறுத்தல். துறைமுக எச்சரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினம் மற்றும் காரைக்காலிலே டேஞ்சர் சிக்னல் 5ஆம் எண் எச்சரிக்கை கூண்டு ஏற்றுவதற்கான எச்சரிக்கை அறிவிப்பு தரப்பட்டுள்ளது. மற்ற துறைமுகங்களான தூத்துக்குடி, பாம்பன், கடலூர், புதுச்சேரி, சென்னையிலே லோக்கல் வார்னிங் 4ஆம் எச்சரிக்கை கூண்டு ஏற்றுவதற்காக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. டிசம்பர் 1ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக மழை குறையும் என வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா தகவல். திருவள்ளூரில் மட்டும் 1ஆம் தேதி ரெட் அலர்ட். சென்னையில் இரவு முதல் விட்டுவிட்டு கனமழை பெய்யும் எனவும் அறிவிப்பு. 1ஆம் தேதி படிப்படியாக மழை குறைந்துவிடும். அதனால் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மட்டும் கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது. ஏனைய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு இருக்கிறது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டங்களில் இன்று அதிகனமழைக்கான ரெட் அலர்ட். புதுச்சேரி, காரைக்கால் மாவட்டங்களிலும் ரெட் அலர்ட் விடுத்துள்ள வானிலை ஆய்வு மையம். திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு நாளை அதிகனமழைக்கான ரெட் அலர்ட். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 13 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை மக்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அறிவுறுத்தல். டிட்வா புயலை எதிர்கொள்ள தமிழ்நாட்டில் 13 நிவாரண மையங்கள் தயார் நிலையில் உள்ளதாக பேட்டி. கனமழையாக கூட இருக்கலாம். ஆகவே பொதுமக்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தி சொல்லியின்படி நாளைய தினம் அவசியம் இல்லாமல் வெளியே வர வேண்டாம் என்றும் மாண்பு முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். அந்த வேண்டுகோளின் அடிப்படையில்
நாளைக்கு பொதுமக்கள் வெளியிலே வருவதை கொஞ்சம் தவிர்ப்போம் என்று சொன்னால் நமக்கு வருகிற இடர்பாடுகளை நாம் களைந்து கொள்ள முடியும். சென்னையின் முக்கிய ஏரிகளான செம்பரம்பாக்கம், பூண்டி, புழல் ஏரிகளில் நீர் வெளியேற்றம் அதிகரிப்பு. செம்பரம்பாக்கத்தில் வினாடிக்கு 2000 கன அடியும், பூண்டியில் 3000 கன அடி நீரும் திறப்பு. டித்துவா புயல் காரணமாக சென்னை காசிமேட்டில் கடல் அலை சீற்றம் அதிகரிப்பு. ஆபத்தை உணராமல் மீன்பிடிப்பதற்கு கூட்டம் கூட்டமாக வரும் இளைஞர்கள். டிட்வா புயல் காரணமாக தஞ்சையில் பெய்து வரும் கனமழை. சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி ஏரி போல் காட்சியளிப்பதால் விவசாயிகள் கவலை. டிட்வா புயலால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தொடர் கனமழை. சுமார் 80,000 ஏக்கரில் சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கியது. டிட்வா புயல் எதிரொலியாக வேதாரண்யம் பகுதியில் நீடிக்கும் கனமழையால் 5,000 ஏக்கர் சம்பா சாகுபடி நீரில் மூழ்கி பாதிப்பு. கடன் வாங்கி சாகுபடி செய்த விவசாயிகள் செய்வதறியாது பரிதவிப்பு. நாகை மாவட்டத்தில் காற்றின் வேகம் தாங்காமல் மின்கம்பம் சாய்ந்து விழுந்ததில் படகு சேதம். ஃபைபர் படகின் என்ஜின் உடைந்து சேதமான நிலையில் மின்கம்பம் விழும் காட்சி இணையத்தில் வைரல். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இன்று ஒரே நாளில் அதிகபட்சமாக 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக தகவல். நாகையில் 11.3 சென்டிமீட்டரும், திருப்பூண்டியில் 9.14 சென்டிமீட்டரும், வேளாங்கண்ணியில் 7.6 சென்டிமீட்டர் மழை பதிவு. டிட்வா புயல் எதிரொலியாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அணிவகுத்து நின்ற வாகனங்கள். மறைமலை நகர் முதல் கூடுவாஞ்சேரி வரை சுமார் 7 கிலோமீட்டர் வரை கடும் போக்குவரத்து நெரிசல். டிட்வா புயல் காரணமாக விமானங்களில் பயண கட்டணம் ராக்கெட் வேகத்தில் உயர்வு. மதுரை, திருச்சி, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு நகரங்களுக்கு 3,000 முதல் 20,000 ரூபாய் வரை கட்டணம் உயர்வு. வடகிழக்கு பருவமழை மற்றும் டிட்வா புயலை எதிர்கொள்ள தமிழ்நாடு மின்சார வாரியம் தயார் நிலை. மின்தடை குறித்த புகார்களுக்கு உடனடியாக 24 மணி நேரமும் செயல்படும் சேவை மையம் தொடங்கப்பட்டுள்ளதாக மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் தகவல். டிட்வா புயல் முன்னெச்சரிக்கையாக தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்புக் குழு வீரர்கள் சென்னை வருகை. மராட்டிய மாநிலம் புனேவில் இருந்து 150 வீரர்கள் கொண்ட 5 குழுக்கள் விழுப்புரத்திற்கு அனுப்பி வைப்பு. வங்கக்கடலில் நிலவி வரும் டிட்வா புயல் காரணமாக தூத்துக்குடி மாநகராட்சியில் தயார் நிலையில் 100 ஊழியர்கள். தூத்துக்குடி மாநகரின் 60 வார்டுகளில் தாழ்வான பகுதிகளான 16, 17வது வார்டுகளில் மழைநீர் அகற்றும் பணி தீவிரம். வங்கக்கடலில் உருவான புயல் சின்னம் காரணமாக காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு ஆரஞ்ச் அலர்ட். சாலையில் நீர் தேங்காமல் இருக்க நெடுஞ்சாலைத்துறை ஊழியர்கள் மும்முரம். டிட்வா புயல் எச்சரிக்கையை அடுத்து செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவசர கால கட்டுப்பாட்டு அறை திறப்பு. டிட்வா புயலால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து கட்டுப்பாட்டு அறைக்கு தெரிவிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. டிட்வா புயல் காரணமாக தரங்கம்பாடி கடற்கரையில் 8 அடிக்கு மேல் எழும்பி ஆக்ரோஷம் காட்டி ஆர்ப்பரிக்கும் கடல் அலைகள்.
செய்யூர் கடலோர பகுதிகளில் கடல் சீற்றம் அதிகம் உள்ளதால் மீனவர்கள் கடலுக்கு செல்லாத சூழல். தித்வா புயல் காரணமாக காரைக்காலில் தொடர் மழை பெய்து வரும் நிலையில் மீட்புப் பணிக்காக 30 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் வருகை. காரைக்கால் மாவட்டத்தில் சூறாவளி காற்று, கடல் சீற்றம் மற்றும் தொடர் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தூத்துக்குடி மாநகர பகுதியில் தொடர்ந்து 2 நாட்களாக மழை பெய்து வரும் கனமழை. கேடிசி நகர் ஹவுசிங் போர்ட் காலனி பகுதியில் குடியிருப்புகளை மழைநீருடன் கழிவுநீரும் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் பாதிப்பு. உடுமலை அருகே உள்ள திருமூர்த்தி மலை பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு. குளிக்க தடை விதிக்கப்பட்டதால் பஞ்சலிங்க அருவிக்கு நீராட வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். புதுக்கோட்டை மாவட்டம் கரமக்குடி அருகே காற்றுடன் கூடிய கனமழையால் பழமையான புளிய மரம் முறிந்து விழுந்தது. கரமக்குடி தஞ்சை சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு. விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் திருவாரூர் முத்துப்பேட்டை தெற்கு காடு பகுதியை சூழ்ந்த மழை நீர். குடியிருப்பு வாசிகள் செய்வதறியாது பரிதவிப்பு. ஒரு 4-5 நாள் தொடர்ந்து மழை பெய்யுதுனால நாங்களும் எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் தண்ணியை ஒன்றும் செய்ய முடியல. வீட்டுக்குள்ளெல்லாம் போய் அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிச்சு இன்றைக்கி இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிட்டு, அதனால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய்க்காலை எங்களுக்கு உடனடியாக சரி செஞ்சு அதை காங்கிரீட் பாலமாக போட்டு தந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு ரோடு இந்த வசதியெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ராமேஸ்வரத்தில் தொடர் கனமழையால் வீடுகளுக்குள் புகுந்த வெள்ள நீர். பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிப்பு. கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு முதல் தொடர் மழை. சுற்றுலா தலங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதால் மக்கள் ஏமாற்றம். திருவாரூரில் 15,000 ஹெக்டேர் அளவுக்கு நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி சேதம். மழைநீரை வடிய வைப்பதற்கான முயற்சிகள் நடப்பதாக அமைச்சர் TRB ராஜா பேட்டி. புதுக்கோட்டை அறந்தாங்கி அருகே தொடர் கனமழை காரணமாக வீடுகள் இடிந்து சேதம். நல்வாய்ப்பாக வீட்டில் வசித்து வந்தவர்கள் வெளியேறியதால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மறுகால் பாயும் கண்மாயில் தடுப்பு சுவரை தாண்டி குதிக்கும் மீன்கள். கொட்டும் மழையை பொருட்படுத்தாமல் மக்கள் மீன்பிடித்து உற்சாகம். தமிழகத்தில் மழை பாதிப்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு சரியாக மேற்கொள்ளவில்லை என்று சீமான் குற்றச்சாட்டு. திமுக, அதிமுக மாறி மாறி ஒருவரை ஒருவர் விமர்சிக்கும் சூழ்நிலையில் ஏமாந்து வாழ்வது மக்கள் மட்டுமே என சாடல். நீங்க பட்டிமன்றம் பார்த்திருக்கீங்கல்ல, அதுதான் இப்ப நடக்கும். இவங்க ஆட்சியில் இருக்கும்போது இவங்க செய்யலைம்பாங்க, இவங்க ஆட்சியில் இருக்கும்போது இவங்க செய்யலைம்பாங்க. அது எப்படி சொல்றான்னா, நான் ஆட்சியில் இருக்கும்போது நீ என்னை குறை சொல்லி புனிதப்படுத்திக் கொள்வதும், நீ ஆட்சியில் இருக்கும்போது உன்னை குறை சொல்லி நான் புனிதப்படுத்திக் கொள்வதும் இன்று நேற்றல்ல 1/2 நூற்றாண்டுகளாக நடக்குது. இதுல ஏமாளிகள் யாரு? நாங்க தான். அதனால அதை பேசிட்டு இருக்க கூடாது. தோல்வியடைந்த மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு 72,000 கோடி கேட்பது தேவையில்லாதது என சீமான் கருத்து. வானூர்தி நிலையம், மெட்ரோ நிலையம், வணிக வளாகம் கட்டும் அரசு ஏழை மக்களுக்கு நல்ல சாலை, பள்ளிகள், மருத்துவமனைகள் கட்டுவதில்லை என காட்டம். பறக்கிறதுக்கு மட்டும் இவ்வளவு பெரிய விண்ணூர்தி நிலையத்தை கட்டுற அந்த முதலாளி யாருன்னு கேட்டா சொல்ல மாட்டேன். இந்த பிளைட் ஓட்டுறாருல அந்த முதலாளி யாரு? யார் வசதிக்கு கட்டுற?
அப்ப எது அத்தியாவசியம் இருக்குல்ல, எது அத்தியாவசியம்? பசியோடு இருக்க மக்களை பத்தி கவலைப்படாம நீ பறக்கிற பயணிக்கிற மக்களை பத்தியே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களின் குரலை புறக்கணிப்பது சரியா? மத்திய பாஜக அரசுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. அதிகமான வரி தரும் தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு வஞ்சனை செய்வதை மனசாட்சி உள்ள யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என முதலமைச்சர் காட்டம். பாஜகவின் வஞ்சனைகளை கடந்துதான் நாட்டிலேயே அதிகமான 11.19% பொருளாதார வளர்ச்சியை அடைந்திருக்கிறோம் எனவும் பெருமிதம். அன்புமணியின் பாமக தலைவர் பதவி காலாவதியாகிவிட்டதாக ராமதாஸ் பேட்டி. வயிறு எறிந்து சொல்கிறேன், அன்புமணிக்கு அரசியல் வாழ்க்கையே முடிந்து போய்விட்டது எனவும் காட்டம். கஷ்டப்பட்டு உருவாக்கிய பாமகவை அபகரிக்க முயற்சிப்பதாக அன்புமணி மீது ராமதாஸ் குற்றச்சாட்டு. அன்புமணியால் பணம் கொடுத்துதான் கூட்டத்தை கூட்ட முடியும் என்றும் பாய்ச்சல். தாவேகாவிற்கு செங்கோட்டையன் சென்றது பாஜகவின் சித்து விளையாட்டு. விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம். விரும்பவில்லை. திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவை விட்டு வெளியேறியதில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் திரு செங்கோட்டையன் அவர்களுக்கும் இடையிலே ஏற்பட்ட பிரச்சனை மட்டும்தான் காரணமா, அல்லது பாஜகவின் சித்து விளையாட்டுகளில் இதுவும் ஒன்றா என்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கிறது என்பதை ஏற்கனவே கூறியிருக்கிறேன். செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்ததால் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. ஒருவரின் சொந்த முடிவு பற்றி கருத்து சொல்ல முடியாது என மதிமுக துணை பொதுச் செயலாளர் துரை வைகோ பேட்டி. அதிமுக ஒரு பாதிப்பு வரும் கண்டிப்பா. அதாவது திமுக பொறுத்தவரைக்கும் ஒரு தனிப்பட்ட இயக்கம், அவங்களுடைய செயல்பாடுகள் அதை வச்சு அந்த இயக்கத்துக்கு சொல்ல முடியும். செங்கோட்டையன் இவர் போறதுனால தாவேகாக்கு போறதுனால திமுக ஒரு பாதிப்பா அதிமுக பாதிப்புன்னு கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. புதுச்சேரியில் ரோட் ஷோவுக்கு அனுமதி கேட்டு டிஜிபி அலுவலகம் விரைந்த தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த். டிஜிபி இல்லாததால் ஏமாற்றத்துடன் திரும்பியவர் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்க மறுப்பு. கோவையில் 13 வீடுகளில் கொள்ளையடித்து தப்பிய 3 பேர் மீது துப்பாக்கிச் சூடு. தற்காப்புக்காக சுட்டுப்பிடித்ததாக கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் விளக்கம். மிரட்டும் இல்லை, அந்த சிச்சுவேஷன்ல என்ன தேவையோ அதை தான் நம்ம பண்ணியிருக்கோங்க. சிச்சுவேஷன்ல இப்போ உங்களை யாராவது தாக்க முற்படுறாங்கன்னா நமக்கு நம்மளோட செல்ஃப் டிஃபென்ஸ்க்காண்டி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரொவிஷன் நமக்கு சட்டத்திலே இருக்கு. ஸோ அந்த சட்டத்தை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த பண்ணிருக்கோம். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதியில் பலத்த காற்றுடன் வெளுத்து வாங்கிய கனமழை. பெங்களூருவில் இருந்து சுற்றுலா வந்தவர்களின் வாகனம் நிலை தடுமாறி கால்வாயில் பாய்ந்ததால் பரபரப்பு. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் கூட்டம். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் எஸ்ஐஆர் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்ப எம்பிக்களுக்கு அறிவுறுத்தல். மாநில உரிமைகளை மதிக்காமல் அனைத்து வகையிலும் தமிழ்நாட்டை வஞ்சித்து வருவதாக மத்திய பாஜக அரசுக்கு திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் கண்டனம். ரயில் திட்டங்களிலும் நிதி ஒதுக்கீட்டிலும் தமிழ்நாட்டை தொடர்ந்து பாஜக அரசு வஞ்சித்து வருவதாக குற்றம் சாட்டி தீர்மானம். தமிழகத்தில் விவசாயிகள் அனைவரும் டிசம்பர் 1ஆம் தேதி வரை பயிர் காப்பீடு செய்ய தமிழக அரசு அனுமதி. பயிர் காப்பீடு திட்டத்தில் 2024-25ஆம் ஆண்டுக்கான இழப்பீடு தொகை ரூபாய் 794 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக வேளாண் அமைச்சர் MRK தகவல்.
முதலமைச்சரின் அறிவுரைப்படி செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார். திமுகவுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிலடி. மதிப்புக்கு அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களை சந்தித்துவிட்டு தான் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தவாக்கேவில் போய் சேர்ந்திருக்கார். அப்போ யார் அனுப்பிவிட்டாங்க? முதலமைச்சர் சொல்லி மதிப்புக்குரிய சேகர்பாபு அவர்கள் பார்த்து அவர்கள் தாவேக்கால் போய் சந்திச்சிருக்காங்க. உதயநிதி பிறந்த நாளில் செலுத்திய கவனம் தமிழக மக்களை பாதுகாப்பதில் இல்லை என தமிழிசை விமர்சனம். ஆளுநரை பற்றி அப்பாவு பேசியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என பேட்டி. உதயநிதியோட பிறந்த நாளை பார்த்தீங்கன்னா அதில் செலுத்துகின்ற கவனம் மற்ற குழந்தைகளை பாதுகாப்பதிலோ பெண் குழந்தைகளை பாதுகாப்பதிலோ இல்லை. ஸோ வாரிசு அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதனால் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். அதிக திறன் கொண்ட இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு கூடுதல் ஓட்டுநர் திறன் பரிசோதனை நடத்த வேண்டுமா? 3 மாதங்களில் நிபுணர் குழுவை அமைக்கும்படி மத்திய சாலை போக்குவரத்து துறை செயலருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பணிபுரியும் இடத்தில் பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் வன்கொடுமைகள் தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரி வழக்கு. பாலியல் தொல்லை தடுப்பு குறித்து தமிழ்நாடு அரசு எடுத்த நடவடிக்கைகள் மிகவும் பாராட்டத்தக்கது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை பாராட்டு. டித்துவா புயல் கனமழையின் காரணமாக சென்னை கொழும்பு இடையேயான 11 விமானங்கள் ரத்து. சென்னை, தூத்துக்குடி, மதுரை, திருச்சி நகரங்களுக்கு இடையே 36 விமான சேவை ரத்து. சேலத்தில் 14 வயது சிறுமி தலை துண்டித்து கொலை செய்யப்பட்ட விவகாரம். கொலையாளியின் மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்த சென்னை உயர்நீதிமன்றம். காஞ்சிபுரம் அடுத்த பிள்ளையார்பாளையம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் குழந்தைகள் மற்றும் பெண்கள் காப்பகத்தில் இருந்து 4 சிறுமிகள் மாயம். காவல்துறையினர், குழந்தைகள் நலத்துறையினர் சம்பவ இடத்தில் விசாரணை. இலங்கையில் வரலாறு காணாத வகையில் கொட்டி தீர்க்கும் கனமழை. குடியிருப்புகள் வெள்ளக்காடாக மாறியுள்ளதால் சுமார் 4 லட்சம் மக்கள் பாதிப்பு. இலங்கையில் பெய்த தொடர் மழை மற்றும் நிலச்சரிவில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 132ஆக உயர்வு. வெள்ளத்தில் சிக்கி 200க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளதால் இலங்கையில் அவசர நிலை பிரகடனம் அறிவிப்பு. இலங்கையில் பலத்த மழையின் காரணமாக 15,000 வீடுகள் சேதம். நிலச்சரிவில் சிக்கி மாயமான 200க்கும் மேற்பட்டோரை தேடும் பணியில் மீட்புப் படையினர் தீவிரம்.